forced convection through or over flat plate. இந்த டாபிக் தான் பார்த்தோம். ஓகே, forced convection through over flat plate பார்த்தோம். இது வந்து லாஸ்ட் பார்த்த டாபிக். நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போறது forced convection through pipe. ஓகே, சிம்பிள். இப்ப பிளாட் பிளேட்டை பத்தி ஒரு சின்னதா ஒரு இது மட்டும் கொடுத்துட்றேன், கன்க்ளூஷன் மட்டும். ஓகே, பிளாட் பிளேட் இருக்கு. பிளாட் பிளேட்ல ரெண்டு கேஸ் இருக்கு, ஒன்னு லேமினார், இன்னொன்னு டர்புலன்ட். ஓகே, fluid flowing over a flat plate ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், ஒன்னு லேமினார் டைப், டர்புலன்ட் டைப். இந்த லேமினார் டைப்புக்கு del x del t, skin friction coefficient CFX, Nusselt number and average heat transfer coefficient. இந்த வேல்யூஸ்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நேத்து பார்த்தோம். இந்த நேத்து நோட்ஸ்ல இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். சேம் டர்புலன்ட் ஃப்ளோல அதே மாதிரி del x del t CFX Nusselt number heat transfer coefficient இந்த 5 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லேமினார் டர்புலன்ட் இந்த ரெண்டு கேஸ்லயும் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தது என்னது, இந்த del x del t CFX Nusselt number h bar இந்த எல்லா டேர்மும் x பொறுத்து எப்படி வேரி ஆகுது. ஓகே, வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x இந்த டேர்மை பார்த்திருப்போம். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸ்ல இந்த டாபிக் பார்த்தோம். இப்ப ஃப்ளோ லேமினாரா டர்புலன்டான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? From the value of Reynolds number. ஓகே, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சுட்டு தான் ஒரு ஃப்ளோ வந்து லேமினாரா டர்புலன்டா டிசைட் பண்ண முடியும். இப்ப ஃபார் த ஃபிளாட் பிளேட் கண்டிஷன் if Reynolds number is less than 5 into 10 power 5. ஓகே, ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, அந்த ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 into 10 power 5 அந்த நம்பரோட கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளோவை லேமினார் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ கிரேட்டர் than or equal to 5 into 10 power 5 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அந்த கேஸை டர்புலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள். For the flow through flat plate, Reynolds number is less than 5 into 10 power 5 means the condition is laminar, and Reynolds number is greater than or equal to 5 into 10 power 5 means it is a turbulent. Okay, அப்ப இந்த டேர்ம் எப்படி சொல்லலாம்னா கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 5 into 10 power 5 அப்படிங்கிற டேர்மை கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா அந்த ஃப்ளோ லேமினார்ல இருந்து டர்புலன்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. Laminar to turbulent. The flow is changes from laminar to turbulent at that point of 5 into 10 power 5. Reynolds number is 5 into 10 power 5. So critical Reynolds number is 5 into 10 power 5 for flat plate. Okay va? So இந்த term critical number Reynolds number அப்படின்னு சொல்லுவோம். இப்போ next இன்னைக்கு டாபிக் பார்க்கலாம், flow through pipes அப்படின்னு. ஓகே, இப்போ flow through pipes. Flow through pipes. First part the topic flow over flat plate, second flow through pipes. Flow through pipes னா ஒண்ணுல நம்ம நார்மலா இருக்கும் பாத்தீங்களா பைப். ஓகே, இந்த பைப்புக்குள்ள fluid flow எப்படி நடக்குது அப்படிங்கறத ஸ்டடி பண்ற ஒரு டாபிக் தான் இந்த flow through pipes. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைப் இருக்கு, இதுல ஸ்டீம் கொண்டு போறாங்க, புரியுதா? பவர் பிளான்ட்ல இதுக்குள்ள ஸ்டீமை கொண்டு போறாங்க. ஸ்டீமோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஹையா இருக்குமா? T infinity, which is very very high. Next, இந்த பைப் இருக்கும், இந்த பைப் through the pipe steam is conducting. இப்ப இந்த வாலுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், T வால். ஓகே, இப்ப இதுக்குள்ள எப்படி கன்வெக்ஷன் நடக்கும்? எதனால? டியூ டு ஸ்டீம்ல இருந்து பைப்புக்கு ஒரு ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்.
அது மாதிரி பைப்ல இருந்து ஆம்பியன்ட் ஏருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். எதனால அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி பைப்புக்குள்ள ஃப்ளோ ஆகுறப்ப கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, சிம்பிள், சேம். அப்படியே ஃபிளாட் பிளேட்ல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு கண்டிஷன், லேமினார், டர்புலண்ட் அப்படிங்கிற ரெண்டு கண்டிஷன். ஓகே, இப்போ பைப்புக்குள்ள ஃப்ளோ ஆகுற ஃப்ளூயிட் வந்து லேமினார் கண்டிஷன்ல இருக்கா டர்புலண்ட் கண்டிஷன்ல இருக்கான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சேம் ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் less than 2300. ஓகே, 2300க்கு கம்மியா இருந்துச்சு ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னா அந்த ஃப்ளோவை லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் greater than 4000. ஓகே, greater than 4000 அப்படின்னா அது டர்புலன்ட் சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ல சம் வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த ஃப்ளோ டயக்ராம் டிரா பண்றேன் பாருங்க. இந்த கண்டிஷனை லேமினார் அப்படின்னு சொல்லுவோம். லேமினார் ஃப்ளோ மீன்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அன்டிஸ்டர்ப்டு ஃப்ளோ, அன்டிஸ்டர்ப்டு மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரிவர் இருக்கு, ஏதோ ஒரு ரிவர், ஆறு இருக்கு. ரிவர்ல ஒரு எந்த ஒரு வெள்ளமும் இல்ல, நார்மலா வாட்டர் வந்துகிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஒரு யூனிஃபார்ம் மோஷனா வந்துட்டு இருக்குமா வாட்டர்? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிரியேட் பண்ணாது, அது ஒரு யூனிஃபார்ம் ஃப்ளோவா இருக்கும். இப்ப சப்போஸ் ஃப்ளட் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ரொம்ப ஃபோர்ஸா வருமா? ஒரு மாதிரி தாறுமாறா வரும் தண்ணி. நம்ம டிவில இப்ப நிறைய இடத்துல வந்துகிட்டு இருக்கு ஃப்ளட்லாம். ஸோ அந்த கேஸ டர்புலண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் அன்டிஸ்டர்ப்டு ஃப்ளோ. ஓகே, இது லேமினார் ஃப்ளோ. இதுக்கு இடையில ஒரு கண்டிஷன் இருக்கும், டிரான்சியன்ட் ஃப்ளோ. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டர்புலண்ட் ஃப்ளோ. இது லேமினார் ஃப்ளோ. இப்போ நம்ம ஸ்டடி பண்ண முடிஞ்சது லேமினார் ஃப்ளோவும் டர்புலண்ட் ஃப்ளோவும் மட்டும்தான் நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். டிரான்சியன்ட் கண்டிஷன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒவ்வொரு மாலிகுலும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர். ஓகே, பிஹேவியர் ஆஃப் த மாலிகுல்ஸ் இஸ் டிஃபரண்ட். ஒவ்வொரு மாலிகுலும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்றதுனால இந்த கண்டிஷனை நம்மளால ஸ்டடி பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்? ஒன்னு லேமினா இருக்கலாம், இல்லைன்னா டர்புலண்ட் ஃப்ளோவா இருக்கலாம். ஸோ அப்ப இடையில இருக்க இந்த 2300ல இருந்து 4000 அப்படிங்கிறது டர்புலண்ட் கேஸ். நம்ம ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு கண்டிஷன் லேமினாரா இருக்கலாம், இல்லைன்னா டர்புலண்டா இருக்கும். ஓகே, நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஒன்னு 2300ஓட கம்மியா வரும், அப்படி இல்லைன்னா 4000ஓட அதிகமாயிடும். இந்த ரெண்டு கண்டிஷன் தான். ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் இதை வச்சுட்டு தான் லேமினார் ஃப்ளோவா டர்புலண்ட் ஃப்ளோவான்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் பார்த்தீங்கன்னா heat transfer coefficient is constant throughout the pipe. Heat transfer coefficient. Heat transfer coefficient means H is constant throughout the pipe. ஓகே, இப்போ இந்த டேர்ம் லாஸ்ட் பார்த்த டாபிக்கோட கம்பேர் பண்ணுங்க. ஃபிளாட் பிளேட் இப்படி இருக்கு. இந்த ஃபிளாட் பிளேட்ல பாத்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து வேரி ஆகிட்டு இருக்கும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஹெச்எக்ஸ் லோக்கல் நசல்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருப்போம். எதனால? எக்ஸை பொறுத்து இந்த ஹெச் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த பிளேட். ஆனா இந்த ஃப்ளோ த்ரூ பைப் அப்படிங்கிற கேஸ்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த பைப். ஸோ ஹச் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதுக்கு சம் டெரிவேஷன் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டெரிவேஷனோட கன்க்ளூஷன் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த பைப். ஸோ ஹச் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து, லென்த் ஆஃப் த பைப்பை பொறுத்து வேரி ஆகாது, விச் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஃப்ரம் 0 to x is equal to L. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப
தெர்மல் பவுண்டரி லேயர் பைப்ல டிரா பண்றேன். ஓகே, இது பைப்பு. இந்த பைப்போட சென்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த பைப்போட அந்த பைப் வால் டெம்பரேச்சர் இஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு நான் ஷூட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வர்ற ஆம்பியன்ட் ஃப்ளூயிட் வந்து ஏதோ ஒரு ஃப்ளூயிட் உள்ள வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ வாட்டரோ யாரோ ஏதோ இந்த பைப்புக்குள்ள வருது. இந்த ஆம்பியன்டோட டெம்பரேச்சர் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்டா ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஓகே, இப்போ இது 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இது 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஸோ உள்ள ஃப்ளூயிட் எலமெண்ட் வர வர வால்ல இருந்து ஃப்ளூயிடுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகே, டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் which means del T, heat transferred from pipe wall to fluid entering the pipe. ஓகே, ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு சின்ன லேயர் வந்து டியூ டு நோ ஸ்லீப் கண்டிஷன் சின்ன லேயர் ஸ்டிக் ஆகும். இதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா 3Dல த்ரூ அவுட் இந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் எல்லா இடத்துலயுமே இந்த மாலிகுல் ஸ்டிக் ஆயிருக்கும். ஓகே, இந்த பைப்பை இந்த வியூல பாக்குறேன். ஃப்ரண்ட் வியூல பார்த்தா இந்த மாதிரி throughout the pipe the fluid molecules will be sticked. இப்ப இந்த பார்ட்டிகல்லாம் என்னது, உள்ள வர ஃப்ளூயிடோட பார்ட்டிகல். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளூயிட் ஸ்டிக் ஆகும். இதுல இருந்து தெர்மல் பவுண்டரி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கலாமா? ஆல்ரெடி தெர்மல் பவுண்டரி லேயர்னா என்னன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த மாதிரி தெர்மல் பவுண்டரி லேயர் ஃபார்ம் ஆகும் அப் டு சென்டர் பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து பார்த்தா இப்படி ஃபார்ம் ஆகும். இத 3Dல நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா ஒரு கோன் ஷேப்ல இருக்கும். லைட்டா திங்க் பண்ணுங்க. இது வந்து நான் வரைஞ்சிருக்கிறது டாப் அண்ட் பாட்டம்க்கு. இதே மாதிரி இந்த மாதிரி சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் தானே பைப்பு. ஸோ இந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு பவுண்டரி லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்ல இருக்கும். ஓகே, இப்ப இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் டிரா பண்றேன். டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்னா இந்த ஃப்ளூயிட் மாலிகுல்ஸ் வந்து எந்த டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றேன். அப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த கோனுக்கு உள்ள இருக்கிற மாலிகுல்ஸ் எதுவுமே இந்த வால் டெம்பரேச்சர்னால அஃபெக்ட் ஆயிருக்காது. சிம்பிள். இந்த வால் டெம்பரேச்சர் இந்த கோனுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிருக்காது. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லா இந்த எலமெண்ட்ஸோட டெம்பரேச்சர் எல்லாமே சேம் 30 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் வால்ல இருக்க ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணீங்கன்னா வாலோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கண்டிஷனை தான் நோ டெம்பரேச்சர் ஜம்ப் கண்டிஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். நோ டெம்பரேச்சர் ஜம்ப் கண்டிஷன். ஓகே, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிடோட ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்க ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணீங்கன்னா வாலோட டெம்பரேச்சர் இருக்கும் விச் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். போக போக என்ன ஆயிருக்கும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கும். இது வந்து பாட்டம் சர்ஃபேஸ்க்கு டிரா பண்ணிருக்கேன். இப்ப டாப்க்கு டிரா பண்ணா இந்த மாதிரி வருமா? ஓகே, இததான் வந்து டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். அப்போ உள்ள இருக்க ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வேரியேஷனை இப்படி சொல்லலாம். அப்போ கோனுக்குள்ள இருக்க எலமெண்ட் வந்து இன்னும் டிஸ்டர்பன்ஸே ஆகல. இதோட டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்ல அப்படியே தான் இருக்கு. சொல்றது புரியுதா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட், இந்த தெர்மல் பவுண்டரி லேயர் ஃபார்ம் ஆகி முடிக்கிற பாயிண்ட இப்ப செக் பண்றேன். இந்த பாயிண்ட ஓகே, அப்ராக்சிமேட்டா இந்த பாயிண்ட்ல செக் பண்றேன். சேம் வாலோட ஒட்டி இருக்க டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா வால் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அந்த வால்ல இருக்க ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் மட்டும் டிஸ்டர்ப் ஆயிருக்காது. நல்லா பாருங்க, இந்த கோன்ல இந்த ஒரே ஒரு இந்த சென்டர் லைன்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஃப்ளூயிட் மட்டும் டிஸ்டர்ப் ஆகாது. அப்ப அந்த ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் மட்டும் 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். இதுக்கு மேல போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அப்ப டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் இந்த மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு சொல்றது புரியுதா? நெக்ஸ்ட் இந்த டெம்பரேச்சர் தெர்மல் பவுண்டரி லேயர் ஃபார்ம் ஆகினதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பாயிண்ட்ல ரெஃபர் பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல ரெஃபர் பண்றேன். இப்ப எப்படி இருக்கும்?
வால் டெம்பரேச்சர் சேம் 100 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுவும் 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஓகே, இப்ப இந்த மாலிகுல் வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இதுக்கு பக்கத்துல இருக்க மாலிகுல் அதோட அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமா? கரெக்ட் தானே? 40 இருக்கு, அதுக்கு அந்த சென்டர்ல இருக்க டெம்பரேச்சர் 30 இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்பப்பெல்லாம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்ப இங்க இருந்து ஹீட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அதனால இந்த 30 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி வரும். ஓகே, இன்னும் டவுனா வரும், இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த லைன் இல்ல, இந்த கர்வ். இப்ப இந்த சென்டர் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 40 to 50 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா சென்டர் லைனோட டெம்பரேச்சர்? எதனாலன்னா கண்டினியூஸா வால்ல இருந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல டோட்டல் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சரும் 100 டிகிரி செல்சியஸா மாறிடும். கரெக்டா? சொல்றது புரியுதா என்னன்னு? இந்த சென்டர் லைனோட டெம்பரேச்சர் அதே மாதிரி மற்ற பாயிண்டோட டெம்பரேச்சர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல டோட்டல் இந்த ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் வால் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா மாறுது. ஓகே, இப்ப இந்த மாதிரி டெம்பரேச்சருங்கிறது ரேடியஸை பொறுத்து வேரி ஆகுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல சென்டர்ல 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. 1 மீட்டர் ரேடியஸ் தள்ளி மெஷர் பண்ணா ஒரு 40 இருக்கு. 2 மீட்டர் தள்ளி பாக்குறேன் இன்னும் 60 இருக்கு. இந்த மாதிரி ரேடியஸை பொறுத்து வேரி ஆகுது. ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ரேடியஸை பொறுத்து வேரி ஆகுது விச் இஸ் டெம்பரேச்சர் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேடியஸ். ரேடியஸை பொறுத்து வேரி ஆயிட்டு இருக்கு. இந்த கான்செப்டை நெக்லெக்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டோட்டல் டெம்பரேச்சரும் ஒரு ஒரு ரேடியஸ்ல கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்றோம். அசம்ஷன் என்ன பண்றோம்? ரேடியஸை பொறுத்து வேரி ஆகல, கான்ஸ்டன்டா இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அந்த டெம்பரேச்சருக்கு ஒரு புது பேர் வைக்கிறோம். அந்த டெம்பரேச்சர் பேர் டிஎம் which is bulk mean temperature. bulk mean temperature. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, சென்டர்ல பாத்தீங்கன்னா 30 இருக்கு, போக போக இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. வால்ல 100 இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த ரேடியஸை பொறுத்து இது டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கு. இப்ப இதை என்ன பண்ணிக்கிறேன்னா அஸ்யூம் பண்ணிக்கிறேன் கான்ஸ்டன்ட் த்ரூ த ரேடியஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைனா வந்துடும். ஓகே, இந்த ஸ்ட்ரைட் லைன் டெம்பரேச்சர் டி மீன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்டா ஒரு 70 டிகிரி செல்சியஸ். இந்த 100க்கும் 30 விச் மீன்ஸ் இந்த இருக்க எல்லா டெம்பரேச்சருக்கும் அப்ராக்சிமேஷன் எடுத்து ஒரு புதுசா ஒரு டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் கொடுக்குற அந்த ஃப்ளூயிடுக்கு அந்த டெம்பரேச்சரை மீன் டெம்பரேச்சர் ஆர் பல்க் மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? சோ அப்ப இந்த மாதிரி பைப் இருக்கு அப்படின்னா உள்ள வர ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும் அப்படின்னா டி மீன் இன்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரேடியஸை பொறுத்து வேரி ஆகுது. நம்ம ஸ்டடி பண்றதுக்காக அஸ்யூம் த்ரூ அவுட் த ரேடியஸ் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கு, அந்த டெம்பரேச்சர் டிஎம்னு அஸ்யூம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஃப்ளூயிட் இன்லெட் அப்படின்னா டிஎம்ஐன்னு தான் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் அட் எக்ஸிட் அப்படின்னா டிஎம் அவுட். ஓகே, சென்டர் லைன்ல என்ன இருக்குன்னா டிஎம் சென்டர். அப்போ ஃப்ளூயிடோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும்? டிஎம் அப்படிங்கிற டெம்பரேச்சர் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். நார்மலான டெம்பரேச்சர் வச்சு சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க 30 இருக்கும், அடுத்த பாயிண்ட்ல பார்த்தா 40 இருக்கும். இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், கடைசியில் இந்த மாதிரி வரும். அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இன்லெட் அண்ட் அவுட்ல மீன் அப்படிங்கிற டெம்பரேச்சர் எடுத்து ஏதோ ஒரு ஃப்ளூயிடோட மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா டி மீன் தான் எடுக்கணும், நார்மல் டெம்பரேச்சர் எடுக்கக்கூடாது. புரியுதா?
ஓகே சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த மீன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. E mean bulk mean 2 divided by U R square integral of U of R T of R into dr, where R is 0 to capital R. இது வந்து மீன் ரேடியஸ் மீன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகே, இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்சஸ் கம்மி, ஏன்னா ஸ்டெப் நிறைய எடுக்கும். அது இல்லாம இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டியாகவும் போக மாட்டாங்க, ஆனா நம்ம படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஏன்னா இந்த தடவை காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஸ்டினை வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொடுக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து கேட்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, கேட் எக்ஸாம்ல இந்த டைப்ல. ஸோ கிட்டத்தட்ட கேட் எக்ஸாம் லெவலுக்கு எடுக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, நம்ம ப்ரிப்பேர் பண்றது அதிகமா பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா கேட்டாலும் நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது மேக்ஸிமம் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் டைப் ஈஸியா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம் வந்து இப்போ கேட் எக்ஸாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் டிஆர்பி டிஎன்இபி எல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டி கம்மியா இருக்கும் கேட். இப்போ ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா இன்னும் டிஃபிகல்ட்டி அதிகமா இருக்கும் ஐஏஎஸ்க்குலாம். ஸோ எந்த எக்ஸாம் படிக்க போறோமோ அந்த எக்ஸாமுக்கான டிஃபிகல்ட்டி வச்சு படிக்காம காமனா கேட் ஆர் ஐஏஎஸ் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அந்த எக்ஸாமையும் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியா இருக்க எக்ஸாம் கூட நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப மோஸ்ட்லி இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு 10 இயர்ஸா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்றவங்க எல்லாம் மேக்சிமம் கேட் கிளியரா தான் இருக்கும். ஓகே, கேட் கிளியர் ஆர் ஐஏஎஸ் கிளியர் இந்த பீப்புள்ஸ் தான் வந்து மேக்சிமம் வந்து போஸ்டிங்ல வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் படிச்சு கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சும்மா மெமரி பண்ணிட்டு போனோம்னா நமக்கு அது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா, சப்போஸ் நம்மளால இந்த எக்ஸாம்ல ஏதோ ஒரு சூழ்நிலையால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த எக்ஸாமை ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, அதை விட்டுட்டு மெமரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு உட்காந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல்லா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்து நினைச்சிட்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் அந்த எக்ஸாம்ல ஒருவேளை மார்க் கம்மியாக இருக்கலாம், போஸ்டிங் கிடைக்காம இருக்கலாம். அடுத்த எக்ஸாமுக்கு திரும்பி உட்காந்து இதே அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணிடலாம்னா ஒன் டைம் ஹார்ட் ஒர்க்கா ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரே ஒரு தடவை நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு கான்செப்ட் கிளியர் ஆக்கிடணும், கான்செப்ட் கிளியர் பண்ணிடணும். ஓகே, நோட்ஸும் கிளியரா எடுத்துடணும். நோட்ஸ்க்கு வந்து இப்ப பஞ்சமே இல்லை, ஆன்லைன்ல வந்து எக்கச்சக்கமான நோட்ஸ் இருக்கும், ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ். ஆனா அது உங்க கையால எழுதி நீங்க நோட்ஸ் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை தவிர வேற எவ்வளவு பெரிய கைடு யாருக்குமே தேவையில்ல. அதை தவிர ஓகே, நீங்க படிச்சு கான்செப்டை கிளியர் பண்ணிட்டு நோட்ஸ் கிளியரா எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே சாட்டிஸ்பாக்சன் ஆயிரும். நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகே, கொஸ்டின் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம், நீங்களே இன்னொருத்தவங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கலாம். அப்ப மனப்பாடம் பண்ணாம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டேர்மும் முக்கியம், மெமரைஸ் பண்றது முக்கியம். ஏன்னா வந்து தியரி பார்ட் வந்து அதிகமா இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ல. மற்ற எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது தியரி பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அப்ப இந்த அப்ஜெக்டிவ் புக்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் இந்த கான்செப்ட் படிச்சுட்டு இது படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ஜெக்டிவ் புக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆர்எஸ் குர்மி, நெக்ஸ்ட் ஆர்கே ஜெயின், இந்த மாதிரி புக் எல்லாம் படிச்சீங்கன்னா நிறைய தியரி இருக்கும். தியரி, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எடுக்கலாம். ஆனா மோஸ்ட்லி இப்போ எப்படின்னா ஐஏஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஐஏஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஐஏஎஸ்ல ஈஸி லெவலான கொஸ்டின், ரொம்ப டஃபாவும் போயிடாம ஈஸியா ஐஏஎஸ்ல எப்படி ஈஸியா இருக்குமோ அந்த இதை செலக்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எப்படின்னு தெரியல, இந்த மாதிரி கேக்குறாங்களா இல்ல இந்த அப்ஜெக்டிவ் புக் கேக்குறாங்களா. இதுக்கப்புறம் இன்னொன்னு புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
புக் பேக் கொஸ்டின் ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ல இருந்து ஒரு ரிவ்யூ ஆர் சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ல. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ். இந்த புக்ல ஒரு யூனிட் முடிஞ்சுன்னா ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க ஆர் சம்மரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணா அதுவும் நல்ல ஐடியா தான். ஓகே, ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் இந்த லெவலுக்கு இருக்கணும். இது பண்ணிருக்கணும், இது பண்ணணும், இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளியரா படிச்சுட்டீங்கன்னா இது மூணுமே ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா போயிடும் உங்களுக்கு. டைரக்டா இது மூணுல உட்காந்தீங்கன்னா இந்த மூணு படிச்சு முடிக்கவே உங்களுக்கு 5 வருஷம் ஆகும். ஒண்ணுமே தெரியாம டைரக்டா இந்த அப்ஜெக்டிவ் புக்கோ இல்ல புக் பேக் கொஸ்டின்ஸோ இல்ல ஐஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ இல்ல கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஸ்டடி பண்ண உட்காந்துட்டீங்கன்னா 5 வருஷம் ஆகும் நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு. அதை கம்ப்ளீட்டா தரவா படிச்சு முடிக்கிறது. அப்புறம் எப்ப எக்ஸாம் எழுதுறது, எப்படி போஸ்டிங் ஆகுறது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா கான்செப்டை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன்னா என்னென்ன கான்செப்ட் இருக்கு அதை ஃபுல்லா தரவா படிச்சுட்டு ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ஜெக்டிவ் புக் எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க இதுக்கு. ஓகே, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ல படிச்சுட்டு இன்னும் படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் படிக்கிறது. ஓகே, இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வந்து இப்ப நாங்க சால்வ் பண்ற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் வச்சுட்டு படிச்சுட்டு இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அப்புறம் ஐஏஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஒருவேளை கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்யூஷன் பார்த்தா உங்களுக்கே புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களை அறியாமே ரொம்ப எக்ஸைட்டடா இருவீங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன கான்செப்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்வியூவா சிலபஸை பார்த்துட்டு அந்த கான்செப்ட் எப்படி எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சால்வ் பண்றது, என்னென்ன தியரி இருக்கு, ஓகே எப்படி இந்த தியரி ஃபார்ம் ஆனிச்சு, எப்படி இந்த டேர்ம் வந்துச்சு, அப்படி படிச்சுட்டு ஒன் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்லாம் பண்ணீங்கன்னா சூப்பரா உங்க மைண்ட்ல நின்றும். ஓகேவா? ஸோ படிக்கிறதுனா இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப் லாங். உங்களுக்கு அறியாமலே நீங்க நிறைய எப்படி ரியலா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம காலேஜ்ல படிக்காதது எல்லாமே இங்க படிக்கலாம். காலேஜ்ல என்ன பண்ணுவோம்னா முதல் நாள் உட்காந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதிட்டு வந்துருவோம். ஓகே, அது அரியர் விழுகுது அதெல்லாம் வேற. இங்க படிக்கும் போது என்ன படிக்கணும்னா இதெல்லாம் படிச்சோமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஓகேவா? சோ அப்ப கான்செப்ட் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஓகே, சரி, ஓகே, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். லாஸ்டா என்ன பார்த்தோம், மீன் டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்க அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். மேக்ஸிமம் இது யூஸ் பண்ற மாதிரி இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா கேட்ல இந்த கான்செப்ட்ல ஒரே ஒரு தடவை தான் கேட்டாங்க. ஸோ அப்ப நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து இது கேட்கறதுக்கான சான்ஸ் கம்மி. இருந்தாலும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே, இப்ப இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இப்ப ஒரு பைப் இருக்கு, ஒரு பைப் இருக்கு, பைப்போட சென்டர் இது. சம் எக்ஸ் ஃப்ளூயிட் வந்து உள்ள வருது, ஏதோ ஒரு ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் இந்த பைப்போட வால் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆகுது. ஓகேவா? இப்ப உள்ள வர்ற இன்லெட் வந்ததுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டி மீன் இன்லெட்னு மென்ஷன் பண்ணுவோமா? ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். டி ஆம்பியன்ட் அப்படின்னு, ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ரேடியஸ் பொறுத்து வேரி ஆகும். அதனால என்ன பண்ணிடுவோம், மீன் டெம்பரேச்சர் எடுத்துட்டோம். ஸோ இன்லெட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டி மீன் இன்லெட். நெக்ஸ்ட் எக்ஸிட்டோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டி மீன் அவுட்லெட். ஓகே, இது ரெண்டும் ஃப்ளூயிடோடது. வாலோடது டி வால், அது அப்படியே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஃப்ளூயிடுக்கு மட்டும் போக போக என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா?
இப்ப இந்த டோட்டல் டியூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த டியூப் எவ்வளவு ஹீட் சப்ளை பண்ணிருக்கோ அதே அளவுக்கு ஹீட்டை வந்து இந்த ஃப்ளூயிட் கெயின் ஆயிருக்குமா. சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ இந்த பால் விச் மீன்ஸ் இந்த டியூப் இருக்கு. ஓகே, ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டியூப் டு ஃப்ளூயிட். டியூப்ல இருந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுற உள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்க ஃப்ளூயிடுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகே, அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபரை கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Q கன்வெக்ஷன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டியூப் இன்டு T வால் மைனஸ் T இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ இதுல இருந்து ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், ஹீட் டிரான்ஸ்ஃபர் டிவைடட் பை ஏரியா. ஹீட் ஃப்ளக்ஸ் இஸ் Q டிவைடட் பை ஏரியா, அதுதான் ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ H இன்டு T வால் மைனஸ் T இன்ஃபினிட்டின்னு வருமா. இது எந்த ப்ராசஸ்க்கான ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட்டு, டியூப்ல இருந்து ஃப்ளூயிடுக்கு வர்ற ஹீட்டோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் டு ஃப்ளூயிட். ஓகே, இப்போ உள்ள வரும்போது 30 டிகிரி செல்சியஸ்னு வர ஃப்ளூயிட் வெளியில போறப்பையும் 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா இருக்கு, 30 டிகிரி செல்சியஸ்லவா இருக்கும். வால்ல இருந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா. ஸோ உள்ள வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஜூல் ஆர் 100 கிலோ ஜூல் எனர்ஜில உள்ள என்டர் ஆகுது. டியூ டு இந்த வால் என்ன பண்ணுது, சம் ஹீட்டை சப்ளை பண்ணிட்டு உள்ள இருக்க எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ எக்ஸிட்ல பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 400 ஜூல் வருதுன்னு எக்ஸிட் அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ வாட்டர் உள்ள வரும்போது அதோட எனர்ஜி என்ன ஆகும், அதிகமாகும். விச் மீன்ஸ் எனர்ஜி வில் பி கெயின் ஆர் லாஸ். கெயினும் ஆகலாம் லாஸும் ஆகலாம். லாஸ் எப்போ ஆகும் யாராவது சொல்லுங்க பாப்போம். எப்ப லாஸ் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும் ஃப்ளூயிட்ல, ரைட்டா திங்க் பண்ணுங்க. கண்டென்சேஷன் அப்ப வந்து என்ன இருக்கு எனர்ஜி கெயின் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இன்டராக்டிவ் கிளாஸ், அதுக்காக தான் இன்டராக்டிவ் கிளாஸ் வச்சது. உங்களோட ஐடியாவை நீங்க இங்க ஷேர் பண்ணலாம். ஓகே சரி, நானே சொல்றேன் பாருங்க. இப்ப இங்க எனர்ஜி கெயின் அப்படிங்கறத நான் இந்த கண்டிஷன்ல எனர்ஜி கெயின் அப்படிங்கறத எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல அதிகமான ஹீட் இருக்கு, விச் மீன்ஸ் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கு, ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. ஸோ டியூப்ல இருந்து வாலுக்கு ஃப்ளூயிடுக்கு ஹீட் வந்து சப்ளை ஆயிருக்கு. அப்ப எனர்ஜி அதிகமாகும். கரெக்டா. இப்ப எனர்ஜி எப்ப லாஸ் ஆகும் அததான் கேக்குறேன். ஒருவேளை டியூபோட ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு, வாலோட டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அப்படியே மாத்தி எடுத்துக்கிறேன். டியூபோட வாலோட டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு, ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஸோ அப்ப அதிகமான டெம்பரேச்சர் எங்க இருக்கு, ஃப்ளூயிட்ல இருக்கு, உள்ள ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிட்ல இருக்கு. கம்மியான டெம்பரேச்சர் வால்ல இருக்கு. அப்ப ஃப்ளூயிட்ல இருந்து வாலுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா. இந்த கண்டிஷன்ல heat will be transferred from fluid to wall. okay, wall means அந்த பைப்போட சர்ஃபேஸா வால் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃப்ளூயிடோட எனர்ஜி என்ன இருக்கு, வாலுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த கண்டிஷனை லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்ப இந்த கேஸ்ல எனர்ஜி வந்து கெயின் ஆயிருக்கு. இப்ப எனர்ஜி கெயின் ஆனது எப்படி கண்டுபிடிக்கலாம், Q is equal to m dot Cp T mean outlet minus T mean inlet. இது வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலா. ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா mCp del T அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ m dot Cp ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன Tm0 மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் Tmi. ஓகே, இது வந்து டோட்டல் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் இன்டு த ஃப்ளூயிட். ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து டியூப்ல இருந்து ஃப்ளூயிடுக்கு கன்வெக்ஷன் நடக்கிறதுக்கான ஃபார்முலா. 1 இது வந்து ஃப்ளூயிட் இன்லெட் ஆகுது, சம் எனர்ஜி வந்து கெயின் பண்ணுது, வெளியில போகும்போது சம் எனர்ஜில வருது. அப்ப எவ்வளவு எனர்ஜி ஆட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா. சிம்பிள். இப்ப 1 இந்த ஈக்குவேஷனை 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1 and 2 ரெண்டு ஈக்குவல்னு சொல்லலாமா, 1 is equal to 2 சொல்லலாமா.
நல்லா யோசிங்க. இந்த வால்ல இருந்து டியூபுக்கு எவ்வளவு ஹீட் சப்ளை ஆயிருக்கோ அந்த ஹீட் இது, அதே அளவுக்கு ஹீட் தானே உள்ள இன்க்ரீஸ் ஆயிருக்கும் வால்ல. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இந்த வால்ல இருந்து டியூபுக்கு சாரி ஃப்ளூயிடுக்கு எவ்வளவு ஹீட் சப்ளை ஆயிருக்கோ அதே அளவுக்கு ஹீட் தான் ஃப்ளூயிடு உள்ள வர்றதுக்கும் வெளியில போறதுக்கும் சப்ளை ஆயிருக்கும். ஓகே, சோ இதுல இருந்து 1 2 ஈக்குவல்னு சொல்லிடலாம். அப்ப Q convection is equal to Q dot, which means H AS T wall minus T infinity is equal to M dot Cp Tm out minus Tmi. ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கண்டிஷன், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இதை ஈக்குவேட் பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா எடுத்திருக்கேன் பாருங்க. ஹீட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு H இன்டு T வால் மைனஸ் T இன்ஃபினிட்டி. இதுதானே ஹீட் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த H இங்க டிவைட் பண்ணிடுறேன். ஸோ Q டாட் டிவைடட் பை H இஸ் ஈக்குவல் டு T வால் மைனஸ் T இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா T வாலோட டெம்பரேச்சர் சாரி Q டாட் டிவைடட் பை H. இப்ப இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா டோட்டலா 2 கண்டிஷன் எடுப்போம். ஓகேவா? எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இந்த கண்டிஷனை பாருங்க. இதுல இருந்து T இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? T இன்ஃபினிட்டியை மட்டும் இங்க வச்சுட்டு ஆர் இந்த T இன்ஃபினிட்டி இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த இதை இங்கிட்டு கொண்டு வந்துடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வருமானு பாருங்க. Q டாட் டிவைடட் பை H. ஓகே, T ambient அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், H அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ வேரி ஆகிறது என்ன வேரி ஆகலாம்? வால் டெம்பரேச்சர் வேரி ஆகலாம், அதே மாதிரி ஹீட் ஃப்ளக்ஸும் வேரி ஆகலாம். ஓகே, உள்ள வர போற ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வேரி ஆகாது, விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த ரேடியஸ் 30 டிகிரி செல்சியஸ் தான் என்ட்ரி ஆகுது. இப்போ இதுல இருந்து 2 கண்டிஷன் எடுத்து வர போறோம். அந்த கண்டிஷன் என்னன்னா கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர், okay, constant heat flux. Okay, flow through pipe ல ரெண்டு கண்டிஷன்ல தான் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் அண்ட் செகண்ட் கண்டிஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். ஓகேவா? இப்ப லாமினார் ஃப்ளோ, ஒரு ஃப்ளோ த்ரூ பைப் டியூப்ல ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகுறத லாமினார் அப்படி சொல்லிட்டோம். லாமினார் எப்ப சொல்லுவோம்? ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் தென் 2300. இந்த மாதிரி கண்டிஷனை லாமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருவேளை கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் அப்படின்னா ஓகே, அதே மாதிரி லாமினார்னு சொல்லிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நசல்ட் நம்பர் வந்து ஆவரேஜ் நசல்ட் நம்பர் ஆர் நசல்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3.66. ஓகே, நசல்ட் நம்பர்னா என்ன? H D டிவைடட் பை K. இதான நசல்ட் நம்பருக்கான ஃபார்முலா. லாஸ்டா பார்த்த மாதிரி இங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த டியூப் கான்ஸ்டன்ட். அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ H கான்ஸ்டன்ட், டயாமீட்டர் ஆஃப் த டியூபும் மாற போறது இல்லை, அதுவும் கான்ஸ்டன்ட். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடும் கான்ஸ்டன்ட். ஸோ எல்லா டேர்முமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. ஆஃப்டர் சம் டெரிவேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் அப்படின்னா நசல்ட் நம்பரோட வேல்யூ 3.66. செகண்ட் கண்டிஷன் என்ன? கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர், செகண்ட் கண்டிஷன் கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ்னா நசல்ட் நம்பர் 4.36. இந்த கொஸ்டின் டைரக்டா கேட்கலாம். இப்ப இந்த கண்டிஷன் இதை என்ன சொன்னாங்க? கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சரா, அப்ப NUTன்னு சொல்லுவாங்க.
இது கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ்னால NU Q டாட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு கம்பேரிஷன் வச்சு சொல்லலாம். நசல்ட் நம்பர் அட் கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் இஸ் ஹையர் தென் கான்ஸ்டன்ட் வாட்டர் டெம்பரேச்சர். நசல்ட் நம்பர் அட் Q இஸ் கிரேட்டர் தென் நசல்ட் நம்பர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இது ஒரு முக்கியமான ரிசல்ட், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேவா? இந்த வேல்யூஸ் கூட டைரக்டா கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ 3.66 நசல்ட் நம்பர் அட் கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் இஸ் 4.36. இது எந்த கண்டிஷனா இருக்கும்போது, லேமினார் கண்டிஷனா இருக்கும்போது இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதே ஃப்ளோ வந்து டர்புலண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லேமினார்னு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சால்வ் பண்ண போறது டர்புலண்ட். For turbulent cases, அது கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சரா இருந்தாலும் சரி, கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஃபார்முலா தான். நசல்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0.023 ரெனால்ட்ஸ் நம்பர் டு தி பவர் ஆஃப் 4/5 பிராண்டல் நம்பர் டு தி பவர் ஆஃப் n. இந்த ஒரே ஒரு காமன் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் when the flow is turbulent. ஓகே, இப்போ இதுல இருந்து நசல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, நசல் நம்பர்னா என்ன நமக்கு தெரியும், h divided by k. ஓகே, கன்வெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேசிக் மோட்டோ என்னன்னா h கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்டா தான் இருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த 90% ப்ராப்ளம்ஸ்ல h கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ மோட்டிவ் என்ன, h. அப்ப h கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நசல் நம்பர் தெரியணும். நசல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு h divided by k. ஓகே, கே கொடுத்துருவாங்க, டயமீட்டர் கொடுத்துருவாங்க, இதுல இருக்க h தான் கேட்பாங்க. ஸோ h வேணும்னா இந்த டேட்டா வேணுமா? இப்போ இந்த டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நசல்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப்ஸ் எழுதிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்பாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, நசல்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு hd டிவைடட் பை k. ஓகே, இது வந்து நோன். அதே மாதிரி டயாமீட்டரும் நோன். அன்னோன் வேல்யூ இதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தெரியும். இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இதுல இருந்து h கண்டுபிடிச்சலாமா? இதுதான் டு பி ஃபைண்ட். இந்த நசல்ட் நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த நசல்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அது எந்த கேஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோ லேமினாரா இல்ல டர்புலண்டான்னு பார்க்கணும். ஓகே, இது வந்து எல்லா கண்டிஷனுக்குமே இதே கான்செப்ட் பொருந்தும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோ லேமினாரா டர்புலண்டா பார்க்கணும். லேமினார்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபிளாட் பிளேட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி டர்புலண்ட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளாட் பிளேட்டுக்கு இருக்கும். இப்போ நம்ம இங்க பாக்குறது டியூபா. ஸோ டியூப்னா லேமினார்னா ரெண்டு கான்செப்ட். ஒன்னு கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர். ஓகே, செகண்ட் கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர்னா நசல்ட் நம்பர் வேல்யூ டைரக்டா தெரிஞ்சிடும் 3.66. கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ்னா நசல்ட் நம்பர் வில் பி 4.36. அடுத்து டர்புலண்ட் கேஸா இருக்கு அப்படின்னா நசல்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0.023. இங்க நான் கொடுத்துருக்க ஃபார்முலா ரெனால்ட்ஸ் நம்பர் டு தி பவர் ஆஃப் 4/5 பிராண்டல் நம்பர் டு தி பவர் ஆஃப் n. ஓகே, இதுல வந்து இந்த n அப்படிங்கறத சொல்றேன். இப்ப லேமினார்னா இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு நசல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போய் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டர்புலண்ட்னா இந்த கேஸ் வச்சு நசல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு நசல் நம்பர்ல இருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து கன்வெக்ஷன்ல எல்லா ஜெனரலா உள்ள ஸ்டெப் ப்ரொசீஜர். ஓகே ஓகே, இப்ப 0.023 ரெனால்ட்ஸ் நம்பர் டு தி பவர் ஆஃப் 4/5 பிராண்டல் நம்பர் டு தி பவர் ஆஃப் n. இதுதான் ஃபார்முலா. இப்ப இந்த n வேல்யூ இஸ் 0.3, 0.4. இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, எந்த கேசஸ்க்குலாம் 0.3 அப்படின்னா fluid get cooled. n equal to 0.4 fluid get heated. ஒருவேளை உள்ள வர fluid வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா
எண்ணுக்கு பதிலா 0.4 அப்படிங்கிற வேல்யூ எடுக்கணும். உள்ள வர வேல்யூ கூல் ஆகுது, உள்ள வர ஃப்ளூயிட் கூல் ஆகுது அப்படின்னா n ஈக்குவல் டு 0.3. இந்த ரெண்டு டேட்டாவை நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த நெசல் நம்பர் சால்வ் பண்ணணும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷனை டிட்டஸ் பாய்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இது அவர் டெரைவ் பண்ணதுனால அவர் நேம் வச்சுட்டாங்க. டிட்டஸ் பாய்டர் ஈக்குவேஷன். நெசல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0.023 ரெனால்ட்ஸ் நம்பர் டு தி பவர் ஆஃப் 4/5 into Prandtl number to the power of n. ஓகேவா? சிம்பிள். அவ்வளவுதான், இதோட இது முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு ரெண்டு சின்ன கண்டிஷன், அந்த கண்டிஷன் மட்டும் கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த கண்டிஷன் மட்டும் பார்த்துட்டு அதோட ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீ கன்வெக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர். Second case, constant heat flux. Constant wall temperature or constant heat flux. ரெண்டு கண்டிஷன் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர்ல ஒரு கிராஃப் பிளாட் பண்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இது வந்து x, which means length of the pipe. இது வந்து டெம்பரேச்சர். அதே மாதிரி இங்கேயும் கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ்க்கும் இந்த மாதிரி டெம்பரேச்சர் எக்ஸ் கிராஃப் வந்து டிரா பண்றேன். ஓகேவா? இப்ப கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன மீனிங்? அந்த சர்ஃபேஸ், டியூபோட சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுமா? அப்போ எக்ஸை பொறுத்து எங்கேயுமே வேரி ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்செப்ட்ல பார்த்த மாதிரி தான். த்ரூ அவுட் த டியூப் வால் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் டிரா பண்ணலாமா? ஏன்னா த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த பைப் the temperature is wall temperature is constant. So இந்த temperature T wall னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ambient temperature என்ன ஆகும்? 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா? ஓகே, இந்த வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் வேரியேஷனா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா மீன் டெம்பரேச்சர், T மீன் ஆஃப் fluid. ஃபர்ஸ்ட் T மீன் இன்லெட்ல வரும், இது வந்து T வால். T மீன் இன்லெட்ல வந்துட்டு டியூ டு வால் டெம்பரேச்சர்னால இந்த கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த வேரியேஷனை எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேர்மை டைரக்டா கேட்க சான்ஸ் இருக்கு. எக்ஸ்போனன்ஷியல். ஓகே, மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த fluid is varying exponential with respect to wall temperature. ஓகே, எப்ப? கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் கேஸ்ல. செகண்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். ஒருவேளை கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்னா வால் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஹீட் ஃப்ளக்ஸ் தான் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் இல்ல, டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா வேரி ஆயிட்டே தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ்னா எலக்ட்ரிக் காயில அரௌண்ட் பண்ணி, எலக்ட்ரிக் காயிலா அதை சுத்தி வச்சுட்டு ஹீட் சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஹீட் சப்ளை பண்ணிட்டே இருக்கிறதுனால டியூபோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது ஃபர்ஸ்ட், அது இருக்கட்டும். இப்ப ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா லீனியரா வேரி ஆகும். லீனியர் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன். இதுல வந்து எக்ஸ்போனன்ஷியல் கர்வ், இது வந்து லீனியர். ஓகே, லீனியர் which means இது என்னன்னு சொல்லுவோம்? T mean of the fluid. லீனியரா வேரி ஆகும். லீனியர் ஏரியானா எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர், இது 2, இது 3, இது 4. ஓகே, 1 மீட்டர் வரும்போது அப்ராக்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 40 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னா 2 மீட்டர்ல ஒரு 50 இருக்கும். 3 மீட்டர்ல எப்படி இருக்கும்? 60 இருக்கும். 4 மீட்டர்ல 70, 5 மீட்டர்ல 80. ஸோ இந்த ஒரு வேரியேஷன் தான் லீனியர் வேரியேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு மீட்டருக்கு 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆயிட்டே போகுது. ஏன்னா ஆம்பியன்ட் இனிஷியல் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு மீட்டருக்கு 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகுது. இந்த கேஸ் தான் லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இப்போ வால் டெம்பரேச்சரை நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த லீனியர் இந்த மீன் டெம்பரேச்சர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மீன் டெம்பரேச்சருக்கு பேரலா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இந்த கேஸ்ல வால் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா
கண்டிஷன் என்ன கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர், ஆனா இங்க கண்டிஷன் கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் மீன்ஸ் ஹீட் ஃப்ளக்ஸ் மட்டும் தான் கான்ஸ்டன்டா இருக்கும், அதாவது Q மட்டும் தான் கான்ஸ்டன்டா இருக்கும், வால் டெம்பரேச்சர் வேரி ஆகும். அது எப்படி ஆகும்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே, இப்ப இந்த லீனியர் இந்த ரெண்டு பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இது 50னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, 100 இருக்கு. நெக்ஸ்ட் இது 60 அப்படின்னா எப்படி இருக்கும், 110 இருக்கு. இது 70 அப்படின்னா 120, இது 80னா 130. அப்ப இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த லென்த் ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 50, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 50, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 50, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 50. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதை பத்தி அதிகமா யாரும் டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒரு லீனியர் வேரியேஷன் வாலுக்கு எப்படி இருக்கும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா தெர்மல் பவுண்டரி லேயர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, விச் மீன்ஸ் டெவலப்டு ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்டு ரீஜன். ஓகே, ப்ரீவியஸ் டயக்ராம் ஒன்று எடுத்து சொல்றேன் கிளியரா. ஓகே, இப்ப இந்த டயக்ராம் பாருங்க. என்ன சொன்னேன், தெர்மல் பவுண்டரி லேயர் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இந்த இடத்துல இதோட ஸ்டாப் ஆயிரும் தெர்மல் பவுண்டரி லேயர். இதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். ஓகே, அப்ப இந்த கோன் வந்து இந்த ஷேப் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நின்றும். இப்ப இந்த ரீஜன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி டெவலப் அதாவது தெர்மல் பவுண்டரி லேயர் ஃபார்மேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லேயரை டெவலப்டு ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தெர்மலி டெவலப்டு ரீஜன். டெவலப் ஆயிடுச்சு தெர்மலி, அதாவது டோட்டல் எல்லா எலமெண்ட், இந்த ஃப்ளூயிட் எல்லா மாலிகுல்ஸுமே அந்த வாலால அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆனா இந்த கேசஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோன்ல இருக்க ஃப்ளூயிட் வந்து எந்த ஒரு அஃபெக்ட்மே ஆயிருக்காது. இந்த ரீஜனை வந்து டெவலப்பிங் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப இந்த பைப் லென்த் எந்த இடத்துல வந்து தெர்மல் டெவலப் ஆகுதோ இந்த லென்த்தை என்ட்ரி லென்த் அப்படின்னு சொல்லுவோம். என்ட்ரி லென்த். என்ட்ரி லென்த்னா என்ன, எந்த லென்த் ஆஃப் த பைப்ல உள்ள வர ஃப்ளோ தெர்மலி டெவலப் ஆகுது. இங்க படிக்க போறது தெர்மல் பவுண்டரி லேயர் மட்டும் தான். ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல வெலாசிட்டி பவுண்டரி லேயர் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கலாம். ஓகே, அப்ப எங்க வந்து தெர்மலி டெவலப் ஆகுதோ அதுக்கப்புறம் உள்ள ரீஜனை தெர்மலி டெவலப்டு ரீஜன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெவலப்பிங் ரீஜன் சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வால் டெம்பரேச்சர் இதுக்கு பேரலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். எந்த ரீஜன்லனா டெவலப்டு ரீஜன்ல, அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். டெவலப்டு ரீஜன்ல மட்டும்தான் இந்த டி வால் மைனஸ் டி மீன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, வென் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவலப்டு ரீஜன்ல. ஓகே, இப்ப டெவலப்பிங் ரீஜனை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 40 இருக்கா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 70 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, 70 மைனஸ் 30, சாரி 70 மைனஸ் 40, 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா 50 50 50 15 ஃப்ளோ ஆயிட்டு இருக்கா. ஸோ அப்ப தெர்மலி டெவலப் ஆன ரீஜன்ல மட்டும்தான் இந்த டி வால் மைனஸ் டி மீன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இப்ப இதை ஏன் ஸ்ட்ரைட் லைனா டிரா பண்ணிருக்கேன்னா டி வால் மைனஸ் டி மீன் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்டா, டி வால் மைனஸ் டி மீன் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். இப்ப இதை கூட இந்த ஜெனரல் ஃபார்முலால இருந்து சொல்லிடலாம். பாருங்க, ஆல்ரெடி இங்க டிஸ்கஸ் பண்ணிய ஃபார்முலா தான். ஓகே, டியூப் டு த ஃப்ளூயிட் ன்னு படிச்சோமா. சோ டியூப் டு த ஃப்ளூயிட் HAS T வால் மைனஸ் T ஆம்பியர். இப்போ ஃப்ளூயிட் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், இத மீன் டெம்பரேச்சர்னு சொன்னோமா. இது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ல மீன் டெம்பரேச்சர். எதனால, பைப்புக்குள்ள டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கிறதுனால மீன் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். ஸோ Q டாட் இஸ் ஈக்குவல் டு H இன்ட்டு T வால் மைனஸ் T மீன். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனை எடுத்து இங்க சால்வ் பண்றேன்.
ஓகே q டாட் இந்த h கீழே கொண்டு வந்துடுறேன். அப்ப q டாட் டிவைடட் பை h இஸ் ஈக்குவல் டு t வால் மைனஸ் t மீன் தானே, கரெக்ட் தானே? q டாட் டிவைடட் பை h அப்படிங்கிறது t வால் மைனஸ் t மீன். இப்ப இந்த கேஸ் பாருங்க, ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கா? நம்மளோட கேஸே அதானே, கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ ஹீட் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட், ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த டாபிக்கோட ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பேன், ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தட் லென்த். அதே மாதிரி ஹீட் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம இங்க எடுத்துக்க கேஸ். ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த டி வால் மைனஸ் டி மீன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, டி வால் மைனஸ் டி மீன் இஸ் கான்ஸ்டன்ட். எப்ப டெவலப்டு ரீஜன்ல மட்டும்தான். இந்த டெவலப்டு ரீஜன், அதாவது டெவலப்பிங் ரீஜன் சொல்லுவோம், இதை அதை டெவலப்டு ரீஜன் சொல்லுவோம். ஸோ டெவலப்பிங் ரீஜன்ல இந்த வேரியேஷன் கான்ஸ்டன்டா இருக்காது. அதே மாதிரி இந்த இதுவும் கர்வ் லீனியரா இருக்காது. சொல்றது புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர்ல ஃப்ளூயிட் மீன் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் எக்ஸ்போனன்ஷியலா வேரி ஆகும். கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ்ல ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் லீனியரா வேரி ஆகும். பாருங்க, அட் கான்ஸ்டன்ட் wall temperature, second case at constant heat flux. ரெண்டு கேசஸ் இருக்கு. so t mean of the fluid varies, எப்படி வேரி ஆகும்? கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர்ல எக்ஸ்போனன்ஷியலா வேரி ஆகும். இந்த क्वेश्चन கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் டி மீன் ஆஃப் த ஃப்ளூயிட் இங்க எப்படி வேரி ஆகும்? லீனியரா வேரி ஆகும். இதை தான் நான் கிராஃப்ல பிளாட் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு கண்டிஷனுமே கொண்டு வரதுக்கு சம் டெரிவேஷன் இருக்கும். ஓகேவா? ஏதாச்சும் இதை கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கும். அந்த டெரிவேஷன் வேணும்னா கேளுங்க, நான் சென்ட் பண்றேன். அது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். டிஃபிகல்ட் இல்ல, அது நமக்கு இப்ப தேவையில்ல. ஆனா இது எப்படி கொண்டு வந்துடலாங்கிறதுக்கான டெரிவேஷன் இருக்கு. வேணும்னா என்கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ணலாம், நான் சென்ட் பண்ணி விடுறேன் அந்த நோட்ஸ் வேணும்னாலும். ஓகே, நம்ம சிம்பிளா என்னன்னா இது எக்ஸ்போனன்ஷியலா வேரி ஆகும். கான்ஸ்டன்ட் வாட்டர் டெம்பரேச்சர்னா ஹீட் ஃப்ளக்ஸ்னா லீனியரா வேரி ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்.